இந்த வாரம் நடந்த ரிவ்யூ பார்க்கலாமா நண்பர்களே? சமையல் ஆரம்பமாகட்டும். முதல்ல நம்ம ஆரம் செத் ரோலின்ஸ் பேச கூப்பிடுறாரு. அங்க நம்ம செத் மாஸ்க் மேன் கூட்டத்தில் இருந்து வராரு. ரைட்டு, சைத்தான் சைக்கிள்ல வருது. அப்புறம் விஷன் டீம் வந்ததும் திரும்பவும் மாஸ்க் மேன் கூட்டத்தில் மறைஞ்சு போயிட்டாரு. அப்புறம் LA நைட் உள்ள வந்து வாண்டடா அடி வாங்குறாரு. அங்க யூஎஸ்ஓஸ் வந்து அவர் காப்பாத்துறாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜ் ஆங்கர் யூசோஸ் கிட்ட பேங்க் பேசுறதுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களான்னு கேட்பாங்க. ஜிம்மி ஆமான்னு சொல்லிட்டு உள்ள போவாரு. இந்தமா வீட்டுக்கு போயிட்டு இருந்தவனுங்களை உசுப்பேத்தி விட்டு பேங்க்குக்கு அடி வாங்கி கொடுத்துருச்சு. கூப்பிட்டு புதருக்குள்ள விட்டு அடி வாங்கிட்டு நல்லா இருக்கு ராஜா. அப்புறம் ஒரு விமென்ஸ் காண்ட்லெட் மேட்ச், அதுல பேலி வின் பண்றாங்க. அப்புறம் பேக் ஸ்டேஜ்ல கேபிள் கூட டான் ஹவுசன் ஒரு காமெடி ப்ரோமோ பேசினாரு. செருப்பு நல்லா இருக்குப்பா. அதுக்கு என்னடா அப்போ? நீ செத்து போயிட்டா இந்த செருப்பு ரெண்டு எனக்கு தானப்பா. லூசு பையில. அப்புறம் பென்டா ஸ்பானிஷ்ல ஒரு ப்ரோமோ பேசினாரு. தமிழே வரலையே. அப்புறம் பென்டாக்கும் அமெரிக்கானோக்கும் ஒரு மேட்ச், அதுல பென்டா வின் பண்ணிட்டாரு. அப்புறம் ஸ்டெஃபானி ஒரு ப்ரோமோ ஸ்பானிஷ்ல பேசுறாங்க. அட பாவீங்களா, அப்போ ஒருத்தருக்கும் இங்கிலீஷ் தெரியாதா? அப்புறம் டான் ஹவுசன் ரிங்குள்ள வந்து டி-ஷர்ட்ஸ் வாங்கிக்க சொல்லிட்டு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறாரு. அவரு ஓடுறதுக்குள்ள லைட்ட வேற போட்டுட்டானுங்க. அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் எல்லாரும் சேர்ந்து ஃபின் பாலர் பயங்கரமா அடிச்சு போட்டு போயிட்டாங்க. இனி காத்து கருப்பு எதுவும் ஆண்டாது. அப்புறம் யூசோஸ் வந்து பேங்க் கிட்ட மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. அது சின்ன பசங்கள, நீங்க உங்களுக்கு வாழ்க்கையோட தத்துவம் புரியல. வாழ்க்கையோட அடியில் நோண்டி பாத்தீங்கன்னா சாரி கேட்க சொன்னா பெரிய வெண்ண மாதிரி பேசுவாப்ல. உடனே ஜிம்மி காது மேலே ஒண்ணு போடுவாரு. பொத்திட்டு மன்னிப்பு கேட்டுட்டு போயிருக்கலாம்ல. அப்பதே போட்டிருந்தாங்க, போயிருக்கலாம். கொழுப்பு.